உணவே ஜீவசக்தி, உணர்வே பிரம்மஞானம். அன்பே சிவம், மனமே குரு. குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சாமிகள் ஆசியோடும், சித்தர்களுடைய அருளாசியோடும், மகான் தத்துவராயருடைய அருளாசியோடும், உடுமலை பிரம்மஞான குழு பாடசாலை சார்பில் என்னுடைய சார்பில் அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். இன்றைக்கி ஆன்மீகம் அப்படின்னு சொன்னால், ஏதோ கோயிலில் போகிறோம், இல்லைன்னா மலைகளுக்கு போகிறோம், இல்லைன்னா மற்ற பக்கம் எங்கெங்கேயோ போகிறோம், அங்கேயே தான் இருக்குது. அங்கே போனால் தான் நமக்கு தெய்வத்தினுடைய அருள் கிடைக்கும். இல்லைன்னா நமக்கு அந்த அருள் நமக்கு கிடைக்காது அப்படின்னு நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம நினைக்கிறோம். அப்படி இல்லை. ஆன்மீகம்ங்கிறதே தன்னை உணர்றது தான் ஆன்மீகம். தனக்குள்ளே இருக்கிறத எல்லாமே நமக்குள்ளே தான் இருக்குது. தெய்வமும் நமக்குள்ளே தான் இருக்குது, ஆன்மீகம் நமக்குள்ளே தான் இருக்குது, ஜீவகாரணியமும் நமக்குள்ளே தான் இருக்குது, மனித நியாயமும் நமக்குள்ளே தான் இருக்குது, ஆன்ம நியாயமும் நமக்குள்ளே தான் இருக்குது. எல்லாமே நமக்குள்ளே தான் இருக்குது. இது வெளியில் எங்கேயுமே இல்லை. அப்போ இந்த நமக்குள்ளே இருக்கிறத தேடி அதை உணரும்போது எதை தேடி நம்ம உணர்கிறோமோ, எதை தேடுறோமோ அந்த உணர்வு நமக்கு வரும். நமக்குள்ளே இருந்து அந்த உணர்வு நிலை நமக்கு கிடைக்கும். இறைவனை பார்க்கணும், இறைவனுடைய அந்த அருளை உணரணும், அந்த பிரம்மத்தை உணரணும் அப்படின்னா அதுக்குண்டான முயற்சி எடுக்கிற போது, அதுக்குண்டான பாதையில் பயணம் பண்ணும்போது அந்த உணர்வு நிலை வரும். மனித நேயத்தோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மனித நேயத்தை நினச்சி நீங்கள் பயணம் பண்ணும்போது ஆன்ம நேயம் பிறக்கும். அப்போ அந்த ஆன்ம நேயம் பிறக்கிற போது தான் உங்களுக்கு இந்த உணர்வு நிலையை இந்த நமக்குள்ளே இருக்கிறத தேடுறதுக்கு உண்டான அந்த உணர்வு நிலை உருவாகும். முதல்ல மனித நேயம் பிறக்கணும். மனித நேயம் பிறக்கணுன்னா என்ன செய்யணும்னா, தர்மத்தை கடைப்பிடிக்கணும், ஒழுக்கத்தை கடைப்பிடிக்கணும். மனித நியாயம்ங்கிறது என்ன தெரியுங்களா? ரெண்டே விஷயந்தான். ஒன்று ஒழுக்கம், இன்னொன்று தர்ம சிந்தனை. சரிங்களா? தர்மத்தை கடைப்பிடிக்கணும், ஒழுக்கத்தை கடைப்பிடிக்கணும். ஒழுக்கமும் தர்மமும் தான் மனித நேயம். இந்த மனித நேயத்தை நீங்கள் கடைப்பிடிச்சி வரும்போது என்ன ஆகும்னா, ஆன்ம நேயம் பிறக்கும். நமக்குள்ளே நம்ம மனம் உருகும். அந்த நேரத்தில் நமக்கு ஒரு சில அனுபவங்கள்லாம் நமக்கு கிடைக்கும். ஆன்மா ஒரு இலகன நிலைக்கு வரும். அப்போ அந்த ஆன்ம நேயம் பிறக்கிற போது நமக்குள்ளே இருக்கிற இந்த ஆன்மாவினுடைய அந்த இறைவனுடைய அருளால் நம்ம அதை தேட ஆரம்பிப்போம். நமக்குள்ளேயே தேடும்போது அதில் ஒரு உணர்வு நிலை நமக்கு ஏற்படும். அப்போ எதை நோக்கி நம்ம உள்ள தேடுறோமோ அது ஒன்றொன்னா எதெல்லாம் நீங்கள் ஒன்றொன்னா வரிசையாக தேட உங்களுக்குள்ளே வரும் அந்த உணர்வு. ஆனால் இது ஒரு நாளில் வந்துருமா அப்படின்னா கண்டிப்பாக வராது. சரி, ஒரு 10 நாளில் வருமா? வராது. ஒரு மாதத்தில் வருமா? வராது. ஒரு வருஷத்தில் வருமா? வராது. ஒரு 2 வருஷத்தில் வருமா? வராது. ஏன்னா இதுக்கு டைமே கிடையாது, கால அளவே கிடையாது. இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய கடமை. அது எப்போ வரணுமோ உங்களுக்கு அது தானாக வரும். அது உங்களை கேட்டுக்கிட்டு வர்றதில்லை. அந்த உணர்வு நிலை உங்களை கேட்டுக்கிட்டு வராது. நீங்கள் செய்ய வேண்டியதை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா வர வேண்டியது தானாக வரும். அதுக்காக நீங்கள் கால அளவு வச்சோ, நான் ரொம்ப நாளாக ஆசிரமத்துக்கு போயிட்டுருக்கிறேன், ரொம்ப நாளாக பாடம் பண்ணிகிட்ருக்கு, ஒன்றுமே தெரியல, ஒரு அனுபவம் வரல, ஏதோ அப்பப்போ வருது போகுது அப்படின்னு சொன்னீங்கன்னா, சொல்லிட்டு அது மேலே ஒரு அவநம்பிக்கை வச்சீங்க அப்படின்னு சொன்னால் ஒருபோதும் அதில் முன்னேற்றம் வராது. அப்போது நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் கண்டினியூவாக, அதாவது தொடர்ச்சியாக இந்த முயற்சியில் நீங்கள் இந்த
ஆன்மீக பயணத்தில் வந்து தொடர்ச்சியாக வந்து, அதாவது இந்த மனித நேயத்தை, ஒழுக்கத்தையும் தர்மத்தையும் அப்படியே கடைப்பிடிச்சி, அந்த தர்ம சிந்தனையோடு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு, இந்த இறை நம்பிக்கையை வந்து ஏதோ ஒரு குருமார்கிட்ட வந்து நீங்கள் வந்து ஒரு பாடம் வாங்கி அவங்க சொல்கிற வழியில் மார்க்கத்தில் நீங்கள் பயணம் நல்ல குருமார்களாக இருந்தாங்க, அமைச்சிட்டாங்க உங்களுக்கு அப்படின்னா, அதுதான் உங்களுக்கு பிறவி பயண போக்கு. பிறவி பயணம் எது போக்கும்னா, நீங்கள் எந்த குருவை அடைஞ்சு அவங்க சொன்ன பிரகாரம் எதில் நடந்து நீங்கள் நல்லபடியாக அந்த ஆன்மீக பயணத்தில் போகிறீங்களோ, அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த பிறவி பயணம் வந்து உங்களுக்கு வந்து சித்தியாகும். அப்போ இதுக்கு எதுனா பொறுமை வேணும். பொறுமையாக சொல்லியாச்சு, நம்ம எப்படியும் வந்து வாழ்கிற வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம், அது கூட இதையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு போகணுமே தவிர, இதுக்கு கால அளவோ இல்லை வேறு எது மாதிரியெல்லாம் செஞ்செல்லாம் வந்து இதில் வந்து நம்ம முன்னேற்றம் அடைய முடியாது, முன்னேற்றம் கிடைக்காது. இதில் என்னென்னா, இப்படிலாம் செய்கிறதுக்கும் நமக்கு வந்து நம்மளுடைய கர்ம வினையும் சப்போர்ட் பண்ணணும். அப்படி பண்ணும்போது நமக்கு வந்து இதில் வந்து ஒரு நல்ல அனுபவமும், இதில் வந்து வெற்றியும் நமக்கு கிடைக்கும். அப்படிங்கிறது தான் வந்து இப்போ அனுபவத்தில் நம்ம எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம், நடந்துக்கிட்டும் இருக்குது. அதனால் வந்து இதை பின்பற்றி நீங்கள் அவசரம் இல்லாமல் பொறுமை காக்கணும் நீங்கள் இந்த விஷயத்தில். அதனால் வந்து அப்படி பொறுமை காத்து போனீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஆன்ம முன்னேற்றம் உங்களுக்கு சித்தியாகும். அந்த இறைவனை உணர முடியும் அப்படிங்கிறது தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. அனைவருக்கும் ஆத்ம வணக்கம்.